வணக்கம் நேர்களே. போன வாரம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் கிட்டத்தட்ட 2% மேலே அதிகரித்து 25,638 முடிவடைந்தது. அதுபோல பேங்க் நிப்டியும் பார்த்தோம்னா 2% மேல் அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 2%, 2.4 and 4.3% இன்க்ரீஸ் ஆயிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,500க்கு மேலே சந்தைகள் முடிவடைந்திருப்பதும் ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல எஃப்ஐஐ பார்த்தோம்னா போன வாரம் ஒண்டி 3,026 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 12,979 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் செக்டார்னு பார்த்தோம்னா மெட்டல், மீடியா அண்ட் எனர்ஜி ஒரு டாப் கெய்னர். மெயினா மெட்டல் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்த காரணம் புதன்கிழமை ஈவினிங், அதாவது நம்மளுடைய வியாழக்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி யுஎஸ் அண்ட் சைனா டீல் பெட்டராக முடிவடைந்து விட்டது, அதுபோல இந்தியாவுடனும் பெட்டராக முடிவடையும் என்று கூறிய விஷயம் சந்தைகளில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால அதுக்கு மெட்டல் இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஓகே, தென் ஸ்டாக் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்தோம்னா கிர்லோஸ்கர் பம்ப்ஸ் கிட்டத்தட்ட 20%க்கு மேலே ஏறி இருக்கு. தென் நிவோமா இதுவும் 20% ஏறி இருக்கு. தென் நாராயண ஹிருதயாலயா NH அரௌண்ட் 18% ஏறி இருக்கு. குட் ஜம்ப்னு சொல்லலாம். அதுபோல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னா போன வாரத்தில் 1 பில்லியன் குறைந்து 678 பில்லியனாக இருக்கிறது. அதுபோல இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோம்னா இட் இஸ் மோர் தென் டபுள்டு, கிட்டத்தட்ட 13.5 பில்லியனாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ மேலும் நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா ஸ்டேட் ரன் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் டு இன்க்ரீஸ் லெண்டிங் இன்டு த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டு யூஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல போன மாதம் ரேட் கட் பண்ணினதை உபயோகப்படுத்தி அதற்கு தகுந்தாற்போல் MSME, SME பிளஸ் ரீட்டைல் லோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்டைரக்ட்லி தே வில் ஆல்சோ கிவ் மோர் எக்ஸ்போஷர் டு த NBFC கம்பெனிஸ். ஸோ அதனால இந்த NBFCs அண்ட் பேங்கிங் செக்டாருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஓகே, அடுத்தது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது வரமாறும் சந்தைகள் எப்படி இருக்கும், மேலும் இந்த புல் மார்க்கெட் ரீஎன்ஃபோர்சிங்கா மேல செல்லுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பல கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்டா வந்துட்டு இருக்கு இல்லையா. அடுத்த வாரம் மார்க்கெட் பார்க்கும் பொழுது 26,000 தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மெயினா சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் இன்புட்னு பார்க்கும் பொழுது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் குறைந்துள்ளது. மேலும் ஆயில் பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 20% குறைஞ்சிருக்கு. $80 per பேரலாக இருந்தது, கிட்டத்தட்ட $66 per பேரலாக குறைந்திருக்கிறது. ஸோ த பெஸ்ட் ஒரு பிரீத்னு சொல்லலாம் குளோபலாவே. அடுத்தது கன்சிஸ்டன்ட் பையிங் பை தி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல. மேலும் ஒரு பொட்டன்ஷியல் ஃபேவரபிள் US இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் நம்மளுடைய சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. மேலும் நம்மளுடைய சந்தைகள் பார்த்தோம்னா அந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் லெவல் சொன்னேன் இல்லையா, 25,500க்கு மேலே முடிவடைந்து இருக்கிறதுனால ஃபர்தர் ஸ்ட்ரெங்த் அண்ட் அவுட்லுக் பாசிட்டிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் வெள்ளிக்கிழமை அன்று US மார்க்கெட் ரெக்கார்டு ஹை அண்ட் US சைனா ட்ரேட் நெகோசியேஷன் பார்த்தோம்னா வர திங்கட்கிழமை அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும் கூட தெரிகிறது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் டு த குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர ஜூன் 9ஆம் தேதி இன்னைக்கு இந்தியாவோட டெட்லைன் ஃபார் பொட்டன்ஷியல் US இந்தியா ட்ரேட் டீல். ஸோ அதுக்குள்ளேயே நல்ல ஒரு ரிப்போர்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ ஏன்னா எனி கமெண்ட்ரி ஃப்ரம் US ஃபெடரல் ரிசர்வ் அதுவும் மார்க்கெட்டுக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் பத்தி ஜூலை 30க்குள்ள அவங்க ஷெட்யூல்ல சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. மேலும் நம்மளுடைய
லோக்கலா பார்த்தோம்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் வீக் இந்த வர வாரத்தில் ஜூன் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா வெளிவர இருக்கிறது. அதுபோல FII ஆக்டிவிட்டி இன் ஈக்விட்டிஸ் அதுவும் பார்க்க வேண்டும். மேலும் நாம் போன வாரம் பேசின ஆன்டிசிபேட்டிங் ஆஃப் லிஸ்டிங் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஜூலை 2 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. தென் ஜூனுடைய GST கலெக்ஷன்ஸ், தென் கார்பரேட் ஏர்னிங்ஸ் அதுவும் அடுத்தது கிக் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 3 months ஏர்னிங்ஸ் வந்து ஜூலை 10ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து TCS ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து சந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைகளாக இருக்கக்கூடும். மேலும் நம்மளுடைய அந்த 8 மாதத்தினுடைய ஹை நிப்டி ரைசிங் 2%ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 month உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,000 லெவலுக்கு மேல இருக்கிறதுனால மெயினா there are lot of inputs. then டாலர் இண்டெக்ஸ் டவுன் பை 9 month low, அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட். அது மாதிரி நம்மளுடைய ரூபாயுடைய மதிப்பும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்தோம்னா ஒரு பிராட்லி பாசிட்டிவ் மூவ். அதனால எனி டிப் இருக்கும் பொழுது மார்க்கெட்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ரோல் ஓவர் ஆக்டிவிட்டி இந்த மந்த் ஆஃப் ஜூலை F&O. ஸோ அது போல ஆப்டிமிசம் ஆன் Q1 ஏர்னிங்ஸ்ல வந்து ஒரு பெட்டர் இம்பாக்ட் எதிர்பார்க்கிறதும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் ஃபார் த புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கீ குளோபல் டேட்டாவை பார்க்கும் பொழுது அடுத்த வாரத்தில் இந்தியாவோட IIP டேட்டா இருக்கு. அதே மாதிரி PMI டேட்டாஸ் ஃப்ரம் US, சைனா அண்ட் இந்தியா, தென் யூரோப் இருக்கு. இது மாதிரி US நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா அண்ட் யூரோப்பியன் CPI டேட்டா முக்கிய திருப்பு முனைகளாக வரும் வாரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஸ்லைட்லி சேஞ்ச் திஸ் வீக். IT செக்டார் இது வந்து நன்கு இருக்கக்கூடும். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லா இடத்துலையுமே குறைந்திருக்கிறதுனால IT துறைகள் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கக்கூடும். அது போல சிப் மேக்கர் நிவிடியா வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்திருக்கிறதுனால டொமஸ்டிக் IT ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து மெட்டல் செக்டார். US சைனாவுடைய ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுன்னா மெட்டல் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ட்ரேட் ஒரு ஃபர்தர் மூவ் ட்ரேட் பாசிட்டிவ்லி. ஸோ அதனால குளோபல் டிமாண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது டிஃபென்ஸ் செக்டார். இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் ஸ்டில் இருந்துட்டு இருக்கு. ரிஸ்க் ரிவார்டிங் ரேஷியோவும் பாத்தீங்கன்னாக்க பெட்டரா இருக்கு. 7 to 10% டிக்ளைன் இந்த ரீசன்ட் செஷன்ல விழுந்தாலும் இது வாங்குவதற்கு நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது ரியாலிட்டி செக்டார் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அண்ட் குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த துறைகளும் நன்கு இருக்கும். தென் ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஃபார் ஆட்டோமொபைல் செக்டார். ஏன்னா ஜூன் மந்த்லி சேல்ஸ் டேட்டா வந்து வர திங்கட்கிழமை அன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த துறை வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும். ஸோ அதே மாதிரி ஆயில் இறங்கினதுனால மேஜர் செக்டார் பெனிஃபிஷியரின்னு பார்த்தோம்னா எக்ஸப்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் தவிர டயர் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் அவியேஷன் இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க வேண்டியது டெக்னிக்கலா சந்தைகள் எப்படி இருக்கும். அப்புறம் கடைசியா அடுத்த வாரம் சந்தைகளுடைய இதை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கும் பொழுது வரும் வாரத்துல நிப்டி வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டிலான வீக்லி ஃப்ரேம்ல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 830 புள்ளிகளுக்கு மேல சர்வசாதாரணமா ஏறி இருக்குங்க. ஸோ த கன்சாலிடேஷன் ஆஃப் த லாஸ்ட் 5 வீக்ஸ். ஸோ அதனால த ஹோல் எபோவ் 25,500 அந்த சைக்கலாஜிக்கல் பேரியருக்கு மேல இருக்கிறதுனால அப் மூவ் டுவர்ட்ஸ் 25,850 to 26,000 இந்த ஜோனை வந்து மார்க்கெட் இந்த வாரம் வரும் வாரம் டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. அதுபோல சப்போர்ட் பார்த்தோம்னா now it is shifted to 25,500 is the support level. அதுக்கு கீழே 25,350. அதுபோல பேங்க் நிப்டியும் பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் மார்க்கெட்ல டெய்லி ஸ்கேலிங் தெரி ஒரு வீக்லி ஸ்கேலிங் தெரி வரதுனால பையிங் வந்து விசிபிள் அட் லோவர் லெவல்ல இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னாக்க 57,250 ஜோனுக்கு மேல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நியூ லைஃப் ஹை டெரிட்டரியை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 58,500 இருந்து
59,000 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். டவுன் சைடு சப்போஸ் பார்த்தோம்னாக்க 57,000 இருக்கக்கூடும். ஒரு 2000 புள்ளிகள் ஆசிலேஷன் பேங்க் நிப்டிலையும் எதிர்பார்க்கலாம். வரும் வாரம் சந்தைகள் 26,000 தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. அதனால வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.